வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாபிக் 8 பிஜிடிஆர்பி பாட்டனிக்கான டாபிக் வைஸ் நோட்ஸ் பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். அந்த 7 டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பிஜிடிஆர்பி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னிலிருந்து இன்றைக்கி டியூஸ்டே அக்டோபர் 1. ஸோ இந்த அக்டோபர் 1லேருந்து எவ்ரி டே வந்து பண்ணாக்கா நமக்கு வந்து பண்ணாக்கா ஒரு டாபிக் வந்து பண்ணாக்கா நம்முடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இன்னில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னாக்கா நம்ம ஸ்கூல் புக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டீரியல் எங்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புக்கு இது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி தான் அந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஸ்கூல் புக்கும் கவர் ஆகும். சப்போஸ் இதுக்கு முன்னாடி டிஆர்பியில் ஏதாவது கொஷின்ஸ் கேட்டிருந்தா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாபிக் 8 போகலாம். ஸோ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் பிளான்ட் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட். ஸோ என்ன அப்படின்னா இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டு நோட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளான்னா தெரியும், ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்னா டிரான்ஸ்பிரேஷன் எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆன்டி அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷனை ஸ்டாப் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியலுக்கு தானே பேருனா ஆன்டி டிரான்ஸ்பரண்ட். அப்போ அங்கே பாருங்கள், த டேர்ம் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் இஸ் யூஸ் டு designate any material applied to plants for the purpose of retarding transpiration. ஏதோ ஒரு மெட்டீரியலை நான் பிளான்ட்டுக்கு மேலே அப்ளை பண்ணி டிரான்ஸ்பிரேஷனை ரிட்டார்ட்னா ஸ்டாப் பண்ணால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு பேர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனி மெட்டீரியல் அப்ளை டு த பிளான்ட்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிட்டார்டிங் டிரான்ஸ்பிரேஷன். அப்போ டிரான்ஸ்பிரேஷனை ஸ்டாப் பண்ணதுக்காக ஏதோ ஒரு மெட்டீரியல் அந்த லீஃபுக்கு மேலேயோ இல்லை ஏதோ ஒரு பிளான்ட் எங்கெல்லாம் டிரான்ஸ்பிரேஷன் நடக்குதோ அதுக்கு மேலே அப்ளை பண்ணி டிரான்ஸ்பிரேஷனை ஸ்டாப் பண்ண அதுக்கு ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு, ideal anti-transparent checks the transpiration process without disturbing the process of gaseous exchange. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் ஐடியல்னால் வந்து பண்ணாக்க சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அது என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷனை மட்டும் ஸ்டாப் பண்ணணும். ஆனால் கேஸஸ் எக்ஸ்சேஞ்சை எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அதுதான் ஐடியல் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றது. அப்போ பிளான்ட் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்டில் 2 டைப்ஸ் இருக்குது. டு ஆக்ட் ஆஸ் அ ஃபிசிக்கல் பேரியர் அபோவ் த ஸ்டொமேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டொமேட்டாக்கு மேலே இருந்துக்கிட்டு ஃபிசிக்கல் பேரியராக ஃபங்க்ஷன் ஆனால் அதுக்கு பேர் பிளான்ட் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு பேர். டு ஆக்ட் ஆஸ் அ ஃபிசிக்கல் பேரியர் அபோவ் த ஸ்டொமேட்டா. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் எதெல்லாம் வந்து பார்த்தாக்கா ஃபிசிக்கல் பேரியராக ஃபங்க்ஷன் ஆகுது அபோவ் த ஸ்டொமேட்டாக்கு மேலே அப்படின்னா கலர் பிளாஸ்டிக்ஸ் கிடையாது, கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸ் நல்ல ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சிலிக்கான் ஆயில், லோ விஸ்கோசிட்டி வேக்ஸ். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸையோ இல்லை சிலிக்கான் ஆயிலையோ இல்லை லோ விஸ்கோசிட்டி வலுவலப்பு கொஞ்சம் லோவாக இருக்கக்கூடிய வலுவலப்பு இருக்கக்கூடிய வேக்ஸையோ அந்த பிளான்ட்டுக்கு மேலே அப்ளை பண்ணி டிரான்ஸ்பிரேஷனை ஸ்டாப் பண்ணலாம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னா ஆர் ஸ்ப்ரேட் ஆன் லீவ்ஸ் ஃபார்மிங் எ தின் ஃபிலிம் டு ஆக்ட் ஆஸ் அ ஃபிசிக்கல் பேரியர் ஃபார் வாட்டர். சரியா, வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்பிரேஷன் ஆகாமல் ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஏன்னா பிளான்ட் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் அதுதானே டிரான்ஸ்பிரேஷனை ஸ்டாப் பண்ணணும். அப்போது அதிகப்படியான வாட்டர் எவாப்ரேட்டர் ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்டே யூஸ் பண்ணுறோம். அப்போது இது ஸ்ப்ரே பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த லீஃபுக்கு மேலேயோ இல்லை அந்த பிளான்ட்டுக்கு மேலே ஒரு தின் ஃபிலிம் ஒரு மெல்லிஸான ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா வாட்டர் டிரான்ஸ்பிரேஷன் ஆகாமல் ஸ்டாப் ஆகிடும். பட் பர்மபிள் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வரும், ஆக்சிஜன் வெளியே போகும். ஏன்னா அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும். ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்டாப் ஆனால் அந்த பிளான்ட் வந்து பார்த்தாக்கா டெத் ஆகிடும். ஸோ அப்போது அந்த வாட்டர் டிரான்ஸ்பிரேஷனை மட்டும்தான் ஸ்டாப் பண்ணுமே தவிர கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வரதையோ ஆக்சிஜன் வெளியே போகிறதையோ ஸ்டாப் பண்ணாது. The success rate of physical barrier is limited. ஸோ அப்போ ஃபிசிக்கல் பேரியரில் வந்து பண்ணாக்கா அந்த சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்குன்னா ரொம்ப லோவாக தான் இருக்குது. செகண்டு, இண்டக்ஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா க்ளோசர். இண்டக்ஷன் தோன்றுறது எதை தோன்றும் ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிறத தோன்றும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு இன்டியூஸ் ஸ்டொமேட்டல் க்ளோசர் அண்ட் ஆக்ட் ஆஸ் அ நேச்சுரல் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட். ஸோ இங்கே கார்பன் டை ஆக்சைடையும் நம்ம என்ன எதுக்கு யூஸ் பண்ணலாம் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அப்போ இது என்ன பண்ணும் சார் அப்படின்னா ஸ்டொமேட்டல் க்ளோஸரை இன்டியூஸ் பண்ணும் தூண்டும். அப்போ ஸ்டொமேட்டோ வந்து பண்ணாக்கா க்ளோஸ் ஆகிடும்.
அது மூலிமா அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நேச்சுரல் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபீனைல் மெர்குரிக் அசிட்டேட், PMA அப்படின்னு சொல்லுவோம். இதை ஷார்ட்டாக பீனைல் மெர்குரிக் அசிட்டேட் வென் அப்ளைட் ஆஸ் அ ஃபோலியார் ஸ்ப்ரே. ஃபோலியேஜ் அப்படின்னா வந்து பார்த்திங்கனாக்கா லீவ்ஸுக்கு மேலே. ஸோ ஃபோலியார் ஸ்ப்ரே டு பிளான்ஸ் இன்டியூஸ் பார்ஷியல் ஸ்டொமேட்டல் க்ளோசர் ஃபார் 2 weeks ஆர் மோர். அப்போ ஃபீனைல் மெர்குரிக் அசிட்டேட்டை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஃபோலியேஜ் லீவ்ஸுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா 2 weeksக்கு மேலே, 2 weeks அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் மேலே ஒரு 3 weeks 4 weeks வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா பார்ஷியலாக ஸ்டொமேட்டோவை க்ளோஸ் பண்ணிவிடும். அது மூலிமா அங்கே டிரான்ஸ்பிரேஷன் ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் யூஸ் ஆஃப் அப்சிசிக் ஆசிட், ABA அப்படின்னு சொல்லுவோம். ஹைலி இன்டியூஸ்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. நேச்சுராகவே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அப்சிசிக் ஆசிடுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ ஏன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோன்னா, எப்போல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பிளான்ட்டுக்கு வாட்டர் இல்லாத ஒரு கண்டிஷன், வறட்சி கண்டிஷன் இருக்கோ அந்த டைமில் இந்த அப்சிசிக் ஆசிட் என்ன பண்ணணும்னா போயிட்டு ஸ்டொமேட்டோவை க்ளோஸ் பண்ணிவிடும். அது மூலிமா டிரான்ஸ்பிரேஷன் நடக்காமல் ஸ்டாப் ஆகும். அப்போ அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கனாக்கா டெம்பரரி வில்ட்டிங்லேருந்து ப்ரிவெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் அப்சிசிக் ஆசிடுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு பேர் இருக்குது. நம்ம கொஷினாக கூட கேட்கலாம். அப்போது யூஸ் ஆஃப் அப்சிசிக் ஆசிடை யூஸ் பண்ணும்போது ஹைலி இன்டியூஸ் த க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டோவை க்ளோஸ் பண்ணுறதை அது இன்டியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டோடிசினைல் சக்சினிக் ஆசிட் ஆல்சோ எஃபெக்ட் ஆன் ஸ்டொமேட்டல் க்ளோசர். டோடிசினைல் சக்சினிக் ஆசிட் இருக்குது. இதுவும் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்கா ஸ்டொமேட்டல் க்ளோசருக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இதோடைய யூசஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்கூல் புக்கு. அப்போ ரெடியூஸ் த எனாமரஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் பை டிரான்ஸ்பிரேஷன். இந்த ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் எல்லாமே எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்கா லாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் லாஸ் ஆகிறது ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல் சீட்லிங் டிரான்ஸ்பிளான்டேஷன் இன் நர்சரிஸ். அப்போ நர்சரிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பிளான்ட்லெட்டாக ஒரு சின்ன செடியாக வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை வேறு ஒரு இடத்துக்கு பிளான்டிங்காக டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தாக்கா பிளான்ட் வாடி போயிடக்கூடாது, அந்த பிளான்ட் வந்து டெத் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இந்த பிளான்ட் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கனாக்கா மெட்டீரியல் ப்ளஸ்ஸு காலேஜ் புக்கு. ஸோ இட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் டு ப்ரொடெக்ட் த சீட்லிங் இன் நர்சரிஸ் ஃப்ரம் த இம்பேக்ட் ஆஃப் லைட் இன்டென்சிட்டி. ஸோ இப்போ நர்சரி அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு க்ரீன் கலர்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டென்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்போம். அதுக்குள்ளே லைட்டோடைய இன்டென்சிட்டி ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த நர்சரிக்குள்ளே வந்து வெளியே எடுத்துகிட்டு வரும்போது அந்த லைட்டோடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னாக்கா லைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால அந்த பிளான்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பிளான்ட் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு சிலது மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. எதெல்லாம் நம்ம ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்டாக யூஸ் பண்ணலாம்னா கலர்லெஸ் பிளாஸ்டிக், சிலிக்கான் ஆயில், லோ விஸ்கோசிட்டி வேக்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கார்பன் டை ஆக்சைடையும் யூஸ் பண்ணலாம், பீனைல் மெர்குரிக் அசிட்டேட்டையும் யூஸ் பண்ணலாம், அப்சிசிக் ஆசிடையும் யூஸ் பண்ணலாம், டோடிசினைல் சக்சினிக் ஆசிடையும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷினாக கேட்பாங்க. ஸோ அப்போ அடுத்து இங்கே மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கனாக்கா கார்பன் டை ஆக்சைடு, பீனைல் மெர்குரிக் அசிட்டேட், அப்சிசிக் ஆசிட், இது மட்டும் இல்லாமல் கயோலைன் அப்படின்னு ஒன்று இருக்குது, எக்ஸா டிகோனால். ஸோ அப்போ இது ரெண்டும் கூட என்ன பண்ணுது அப்படின்னா பிளான்ட் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்டாக ஹெல்ப் பண்ணுது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு, பீனைல் மெர்குரிக் அசிட்டேட் அண்ட் அப்சிசிக் ஆசிட், கயோலைன் அண்டு ஹையர் ஆல்கஹால் லைக் எக்ஸாடிகோனோல், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் பிளான்ட்டுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா அங்கே ஒரு தின் ஃபில்ம் ஒன்று ஃபார்ம் ஆகும், ஒரு மெல்லிய லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகும். அதனால் அந்த பிளான்ட்லேருந்து வாட்டர் எவாப்ரேஷன் ரெடியூஸ் ஆகும். ஆனால் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வரதையும் ஆக்சிஜன் வெளியே போகிறதையும் எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணாது. எது ஆன்டி டிரான்ஸ்பரண்ட், ஐடியல் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்கள் இங்கே பீனைல் மெர்குரிக் அசிட்டேட். ஆல்ரெடி நம்ம பீனைல் மெர்குரிக் அசிட்டேட்டை பார்த்தோம். இஸ் ஏ ஃபஞ்சிசைட், சர்வ்ஸ் ஆஸ் அ ஆன்டி டிரான்ஸ்பரண்ட். ஃபஞ்சிசைட் அப்படின்னா என்னன்னாக்கா, ஃபஞ்சி அப்படின்னா ஃபங்கை, இங்கேயே இருக்குது பாருங்கள், ஆன்சரே இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம இதிலே எடுத்துக்கலாம்.
ஃபங்கை, சைடு அப்படின்னா டு கில் அப்படின்னு அர்த்தம். இப்போ பிளான்ட்டுக்கு மேலே ஃபங்கையால் டிசீஸ் வரும் இல்லையா, அந்த ஃபங்கை அந்த டிசீஸை உண்டாக்கக்கூடிய ஃபங்கையை கில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஞ்சிசைடு அப்படின்னு பேர். அப்போ எது ஃபஞ்சிசைடாக யூஸ் ஆகுது? பிஎம்இ, பீனைல் மெர்குரிக் அசிட்டேட். இதை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்டாகவும் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், அப்சிசிக் ஆசிட், ஏபிஏ, நேச்சுரல் க்ரோத் ஹார்மோன். இது பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு க்ரோத் ஹார்மோன். இட் இஸ் நான் டாக்ஸிக் டு பிளான்ட் பட் எஃபெக்ட் லாஸ்ட் ஒன்லி ஃபார் ஃபியூ ஹவர்ஸ். அப்போது அப்சிசிக் ஆசிட் அப்படின்றது நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய ஒரு க்ரோத் ஹார்மோன். இது நான் டாக்ஸிக், பிளான்ட்டுக்கு எந்த விதமான ப்ராப்ளத்தையும் உண்டாக்காது. ஆனால் இதோடைய எஃபெக்ட் வந்து பண்ணாக்கா ஒன்லி ஃபியூ ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு, சக்ஸஸ்ஃபுல்லி யூஸ்ட் ஆஸ் பிளான்ட் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் இன் க்ரீன் ஹவுசஸ். அப்போ இதை பேஸ் பண்ண நம்ம கொஷின் கேட்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லி எதை யூஸ் பண்ணி எதை ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க எங்கே? க்ரீன் ஹவுஸில். ஸோ கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடுடைய கான்சன்ட்ரேஷன் மெயின்டைன் பிட்வீன் 0.03% to 0.05%. ஸோ பார்ஷியல் ஸ்டொமேட்டோ க்ளோசர். அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடுடைய கான்சன்ட்ரேஷன் இதுக்குள்ளே மெயின்டைன் ஆகணும். சப்போஸ் இதை விட அதிகமாக போனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபுல் க்ளோசர் ஆஃப் ஸ்டொமேட்டோவை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிடும், லீடிங் டு டெத் ஆஃப் பிளான்ஸ் பிகாஸ் லேக் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போது அந்த ஸ்டொமேட்டோவை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அதனால் அந்த பிளான்ட் வந்து டெத் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபார்னிசோல். ஃபார்னிசோல் இஸ் அன் ஐசோபிரினாய்டு ஆல்கஹால் லைக் ஏபிஏ. ஃபார்னிசோல் அப்படின்றது ஐசோபிரினாய்டு. ஸோ இது ஆல்கஹால் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஆல்கஹால், ஐசோபிரினாய்டு ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். எது மாதிரி இருக்கும்? அப்சிசிக் ஆசிட். இதுவும் என்ன பண்ணணும்னா இன்டியூஸ் ஸ்டொமேட்டல் க்ளோசர், ஸ்டொமேட்டோவை க்ளோஸ் பண்ணுறதை இன்டியூஸ் பண்ணும். Highly diluted solution of commercial parnisol induced stomatal closure in camelina and sorghum. Camelina அப்படின்ற ஒரு பிளான்ட்டு, சொர்க்கம் அப்படின்ற ஒரு பிளான்ட்டு, இது ரெண்டுத்துலேயுமே கமர்ஷியலாக பார்னிசோலை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஸ்டொமேட்டல் க்ளோசருக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டபாலிக் பாய்சன்ஸ். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெட்டபாலிக்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, பாய்சன்னா ஸ்டாப் பண்ணுறது. ஸோ அப்போது வந்து பண்ணாக்கா டினிட்ரோஃபீனால் டிஎன்பி அப்படின்னு சொல்லுவோம், கார்பாக்சைல் சைனைடு எம் குளோரோஃபீனால் ஹைட்ரோசோன் சிசிபி அண்டு சாலிசைலோடோக்சமைன். இது எல்லாமே சாலிசைலோடோக்சமைன் அப்படின்றது. ஸோ இது 3யும் வந்து பண்ணாக்கா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மெட்டபாலிக் பாய்சன்ஸ் தான், பட் ஸ்டொமேட்டல் க்ளோசருக்கும் யூஸ் ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ அப்போது இந்த ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்லேருந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கொஷினும் வந்தது கிடையாது டிஆர்பியில். ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கும் கேட்கலாம். எப்போவுமே கேட்ட டாப்பிக்லேருந்து தான் கேட்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ கேட்காத டாப்பிக்லேருந்தும் கேட்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்லேருந்து ஒரு கொஷினும் வந்தது கிடையாது. ஆனால் நம்மளுடைய 11th புக்கில் இருக்குது. ஸோ கொஷின் கேட்கலாம். ஸோ நம்ம புக்கை படித்தோம்னாவே குறைஞ்சது வந்து பண்ணாக்கா ஒரு 20 to 30 கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா டேரெக்டாக அட்டன் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கும் நமக்கு. சரி, ஈஸியாக அட்டனும் பண்ணலாம். ஸோ அதில் தான் வந்து பண்ணாக்கா இந்த ஸ்கூல் புக்கையும் எடுக்கலாம் அப்படின்னு இது பண்ணியிருக்கேன். ஸோ இது டாபிக் நம்பர் 8. ஸோ நாளைக்கு டாபிக் நம்பர் 9 பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.